ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்கத்தை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே ராஜாங்கத்துக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஜட்ஜ் இருந்துட்டு தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் இருக்கிறதுனால உங்களுக்கு 7 வருஷம் நான் ஜெயில் தண்டனையை கொடுக்குறேன் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம ராஜாங்கத்துக்கும் ரொம்ப கோவம் வருது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே ஜட்ஜு கேட்காம இந்த ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. வழங்கின உடனே அப்பன்னு பார்த்து நம்ம சேது என்ட்ரி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே எல்லாருமே அங்கே ஷாக்கு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் இருக்கிற எல்லார் கவனமும் நம்ம சேது மேலே திரும்புது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டே, இங்கே பாருங்கள் சார், என்னோட அப்பாவுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு உங்ககிட்ட நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற? எல்லா ஆதாரமே உங்கள் அப்பாவுக்கு எதிராக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீ என்ன ஆதாரத்தை கொண்டு வந்து உங்கள் அப்பா இந்த தப்பை செய்யலைன்னு சொல்ல போகிற? என்ன ஆதாரத்தை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், இன்னும் சக்தி உயிரோடு தான் இருக்கான். சக்தி இன்னும் சாகவே கிடையாது. ஒரு பொய்யான ஒரு பாடியை கொண்டு வந்தது இது சக்தியோட உடம்புன்னு எல்லாருமே நம்பி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பண்ணது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு டாக்டர் தான். அந்த டாக்டரவே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த டாக்டர் பேர் ரவி. அதனால் நான் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு உங்கள் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம ஜட்ஜும் சரிங்க, போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேது இருந்துட்டு அந்த டாக்டர் ரவியை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனேயே நம்ம ஜட்ஜு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதாவது ராஜாங்கத்தோட பையன் சேதுபதி சொல்கிறாரு. அது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி அதாவது ஜட்ஜு கேட்கவும், இதை கேட்ட நம்ம ரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். இதை பண்ணலைன்னா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நான் சாவடிச்சிருவேன்னு சொல்லி ஜெனியோட அப்பா தான், அதாவது தாமஸ், என்ன மிரட்டி இப்படியெல்லாம் செய்ய வச்சுட்டாங்க சார். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சக்தின்ற பையன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த பையன்தான் அப்படின்றதுக்கு எல்லா ஆதாரத்தையும் இதில் எழுதணும் அப்படின்னு என்னை மிரட்டி தான் இதை எழுத வச்சாங்க சார். எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு நம்ம டாக்டர் ரவி இருந்துட்டு அதாவது ஜட்ஜு முன்னாடி சொல்லவும் ஜட்ஜும் ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது தாமஸ்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஜட்ஜ் இருந்துட்டு தாமஸை விசாரிக்கணும் அப்படின்னு இன்னொரு கோர்ட்டில் தாமஸை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. நம்ம ராஜாங்கத்தை இறங்க வச்சுட்டு கீழே உட்கார வைக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த மொட்டை போலீஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இவ்வளோ அடித்து இவன் உண்மையை சொல்லாததுக்கு காரணம் இதுதானா? அப்போது ராஜாங்கத்துக்கு மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் தான் ராஜாங்கத்துக்கு இத்தனை நாளாக நம்ம தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏன்னா அந்த மொட்டை போலீஸ் இருந்துட்டு ரொம்ப நேர்மையான போலீஸ். தப்புனா கண்டிப்பாக அதுக்கு தண்டனையை யாராக இருந்தாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் படைச்சவர். தப்பே பண்ணாத ஒருத்தருக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டோமேன்னு நினச்சி அந்த மொட்டை போலீஸ் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜு வந்துட்டு அந்த தாமஸ் கிட்ட, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு உங்களை அசிங்கப்படுத்திட்டா அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்களா? இல்லை இதெல்லாம் பண்ணது நம்ம ராஜாங்கம் ஐயா தான், அதனால் அவரை பழி வாங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், என்னை மன்னிச்சிருங்க சார், ராஜாங்கம் தான் என் பொண்ணுக்கு அவங்க மருமகளை வச்சு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அதுக்காக தான் ராஜாங்கத்தை பழி வாங்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார். சக்தின்றவன் உயிரோடு தான் இருக்கான். அவனை சாவடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ஜெனி அந்த பையனை ரொம்ப விரும்பினா. அப்படி இருக்கும்போது அப்போ நான் எப்படி அவனை நான் கொலை பண்ண முடியும்? அதனால தான் ராஜாங்கத்தை பழி வாங்கியே ஆகணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனால் இது இப்படி போய் முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போது ராஜாங்கத்தை என்னால் பழி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு, அதாவது உன்னோட கட்சியிலேருந்து உன்னை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட எப்படி வந்து வருத்தப்பட்ட? உனக்காக என்னோட கட்சியில் உன்னை சேர்த்து விட நான் யார்கிட்டயோ பேசினேன். உனக்காக தானே நான் எல்லாத்தையுமே பண்ணேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னனா இல்லையா? அப்படி இருந்தோம் என்னை பழி வாங்கணுன்றதுக்காக எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? நேரடியாக வந்து என்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனால் இப்படி முதுகுல குத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம ராஜாங்க பேசவும், இங்கே பாருங்கய்யா, ஒரு எறும்பை கூட நான் அதாவது துரோகம் நினைக்காதவன். அப்படி இருக்கப்போ ஒரு கொலையை எப்படி பண்ணுவேன்? நான் போலீஸ் விசாரணையிலேருந்து இப்போ வரைக்குமே நான் இதை தப்பு பண்ணலைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே என்னை நம்பாமல் இப்படி ஒரு தண்டனையையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு கைமாறா எனக்கு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நேரடியாக அதாவது நியூஸில்
எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ராஜாங்கம் ரொம்ப நல்லவர், ஊருக்கே நல்லது பண்ணவர், எப்படி கொலையை பண்ணுவார், இப்படி ஒரு விஷயத்த பண்ணவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, ராஜாங்கம் திரும்பவும் அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் வந்தால் யாருமே நல்லா அதாவது காசு பார்க்க மாட்றாங்க, ராஜாங்கம் ரொம்ப நல்லவர், அவர் இனிமேலும் எங்களுக்கு அரசியலில் நிறைய உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம், இனிமேலும் அவர் தான் வரணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் நம்ம ராஜாங்கத்துக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார், அதனால தான் என் பிள்ளைங்களுக்காக இப்படி ஒரு தப்பை நான் பண்ணிட்டேன், அதனால் ஒரு குடும்பமே பாதிக்கிறத நான் கண் கூட பார்க்குறேன், என்னை மன்னிச்சிருங்க. இங்கே பாருங்கள் சார், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் சார், என் குடும்பத்தையே மிரட்டி ஒரு குடோனில் அடைச்சி வச்சுக்கிட்டு தான் என்னை இந்த ரிப்போர்ட்டே எழுத சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் என் குடும்பம் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க சார், எனக்கு தண்டனை மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு ரவி ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஒருத்தர் மேலே நீங்கள் பொய்யா கேஸ் கொடுத்து இப்படி ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதுக்காக உங்களுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனையும் 50 லட்ச ரூபாய் அபராதமும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாமஸ் இருந்துட்டு, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஜெனிக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்கப்பா, என்னோட சக்தி உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கள, எங்கப்பா என்னோட சக்தி எங்கப்பா இருக்குது, என்னோட சக்தி எங்கே இருக்கான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம தாமஸ் இருந்துட்டு அமைதியாகவே இருக்கவும், ஜெனி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், என் சக்தி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கள் சார், உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், அதுக்கப்புறம் நம்ம தாமஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் எப்போ ஜெயில் தண்டனை முடித்து வீட்டுக்கு வரணும் அப்போ தான் சார் என் பொண்ணுக்கு சக்தி எங்கே இருக்கான்னு சொல்லுவேன், அது வரைக்கும் நான் கண்டிப்பாக யாருக்கிட்டேயோ சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, போலீஸை வச்சு எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரித்து உங்ககிட்ட நான் உண்மையை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஜெனிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஜெனி, என்னோட மாமனார் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் என் மாமனார் மேலே எதுக்காக நீ கேஸ் கொடுத்த, அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என்னோட அப்பா தான், ஆனால் அந்த ஒரு நன்றி கூட இல்லாமல் என்னோட மாமனார் மேலே எப்படி உன்னால் கேஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு, இங்கே பாரு தமிழ், என்னோட அப்பா இப்படி பிளான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது, சக்தியை கூட்டிகிட்டு போனப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ண ஞாபகம் இருக்கா, அப்போ தான் உன்னோட மாமனார் கூட என்னோட அப்பா பேசிகிட்டு இருக்க மாதிரி அவர் நடிச்சிருக்காரு, அது எல்லாத்தையும் நம்பி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட மாமனாருன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே கேஸை கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, உன்னால் என்னோட வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் பாரு தமிழ், என்னை மன்னிச்சிரு, என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை இப்போ நடுத்தருவில் விட்டுட்டு நிற்கிறியே, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம், இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக சக்தி என்ன எங்கே இருக்குன்னு போலீஸ் கண்டுபிடிச்சி உனக்கு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் நீயும் சக்தி என்னன்னு சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் என்னோடய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்தியா, இனிமேல் என் கூட பேசாத ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ்ச்செல்வி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெனி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் போயிட்டு, இங்கே பாருங்கய்யா, நீங்கள் இந்த தப்பை பண்ணலைன்னு இப்போது நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு, இது வரைக்கும் நீங்கள் தான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சி உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது ரொம்பவே கோவமா, இங்கே பாருமா, அன்னைக்கு இது விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்கள் வந்தோம், ஆனால் நீ எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியவே நிற்க வச்சு அனுப்பிவிட்ட, உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெனியோட அப்பாவை அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிமாண்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொட்டை போலீஸ் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கு கிட்ட வந்து, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு, நீங்கள் இவ்வளோ பெரிய நல்லவங்க, உங்களை போய் நான் இப்படியெல்லாம் அடித்து கொடுமைப்படுத்திட்டேனே, ஒரு அக்யூஸ்டை எப்படி விசாரிக்கணுமோ அந்த முறையில் தான் உங்களை விசாரிச்சனே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, உங்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினதை நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேசணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே
இல்லை. நான் தப்பு பண்ணலைன்னு 1000 முறை உங்ககிட்ட சொல்லியும் நீங்கள் நம்பாமல் என்னை அடித்தது உங்கள் மேலே இருக்கிற தப்பு தான். ஒரு கேஸு எந்த விதத்தில் விசாரித்தா உண்மை வருமோ அந்த விதத்தில் விசாரிக்கணும். அவங்க மேலே தப்பு இருக்குன்னு உறுதி ஆனால் மட்டும்தான் அவங்க மேலே நீங்கள் கையை வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க மேலே கையை வச்சு இப்படி அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாத்தையும் பண்ணால் எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க ஐயா, கண்டிப்பாக இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். யாராக இருந்தாலும் அவங்க மேலே முழு தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இனிமேல் விசாரிக்கவே ஆரம்பிப்பேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் வெளியே வராரு. வெளியே வந்த உடனேயே நம்ம அதாவது அப்பத்தான் இருந்துட்டு, ஐயா ராஜாங்கம், உனக்கு போய் இந்த நிலைமை வந்துருச்சு ஐயா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாராத்தா அதாவது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதாவது நடக்கணும்னு இருந்த விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. இனிமே நடக்க போகிறத மட்டும் பார்ப்போம். நீ அழுகாத. இனிமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யாலாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. என்ன ஆண்டி, அதாவது ராஜாங்க அங்கிளுக்கு ஒரு 10 வருஷமாவது ஜெயில் தண்டனை கிடச்சி அவர் 10 வருஷம் இந்த வீட்டில் இருக்க மாட்டாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு இப்போது வீட்டுக்கு வந்ததை நினச்சாவே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, அந்த போலீஸ்கிட்ட அடி வாங்கினது, கைத்தில் கட்டி வச்சது, இது எல்லாத்தையும் அவர் மறந்துடுவான்னு நினைக்கிறியா நீ? கண்டிப்பாக மறக்கவே மாட்டார். அது 7 ஜென்மத்துக்கும் அவரோட மனசை அறுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் போதாதான் நமக்கு சந்தோஷப்படுறதுக்கு? இதுவே போதும், நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க அதாவது சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருமா, இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தான் இந்த விஷயத்த பண்ணோன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பெரியப்பா நம்மளை சும்மாவே விட மாட்டாருமா. நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இந்த விஷயத்தில் ராஜாங்கம் அதாவது பெரியப்பா மேலே தான் எல்லா தப்புமே இருக்குதுன்னு அவர் பக்கம்தான் எல்லா ஆதாரமும் இருந்துச்சு. இப்போ ராஜாங்கம் பெரியப்பா எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு நிரூபிச்சுட்டானா என்னம்மா பண்ணுறது? நம்ம தாம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரடி, அடிக்கடிக்கு இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. அப்படியே பேசினா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். இந்த விஷயத்தை பற்றி இத்தோடு நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ராஜாங்கம் வெளியே வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் செல்லப்பாண்டியும் நம்ம வசந்தியும், இங்கே பாரு தமிழ், என்னதான் உங்கள் புகுந்த வீட்டு மேலே உனக்கு கோவம் இருந்தாலையும் அவங்க கஷ்டப்பட்டா உன்னால் தாங்க முடியல. இப்போ பார்த்தியா அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அந்த ராஜாங்கத்தை ஐயாவை நீ வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஐடியாவை கொடுத்ததுனால தானே இப்போது ராஜாங்க ஐயா வெளியே வந்து நிற்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா. இங்கே பாருமா, அவர் ரொம்ப நல்லவர் தாம்மா. அதுக்காக என்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி திரும்ப என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் வந்து என்னை பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டால் எல்லாத்தையும் மறந்துடும்னு நினச்சிட்ருக்காங்களா? கண்டிப்பாக இனிமேல் எதையும் மறக்க மாட்டேன். இனிமேல் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. இனிமேல் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த குடும்பத்திலேருந்து யாராவது இங்கே வந்து பேசினாங்கன்னா அவங்கள இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க வைக்கவே கூடாது. இந்த வீட்டை விட்டு நீ அனுப்பி வைக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணுமா, அவங்க கூட யாரு கூடயும் பேச மாட்டேன், உறவு கொண்டாட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுமா. இங்கே பாரடி தமிழை, இது 7 ஜென்மத்துக்கும் தொடர்ற உறவுடி. இது நம்ம வாய் வார்த்தையால் சொல்லிட்டு போக முடியாது. இந்த விஷயத்தில் நீ விளையாடாதடி. இங்கே பாருமா, இந்த விஷயத்தில் நான் எத்தனை முறைமா உங்களுக்காக நான் முடிவெடுக்கிறது, எல்லாருக்காகவும் ஒவ்வொரு முறையும் நான் பொறுத்து தானே போனேன். என்னால் இனிமேலும் என்னோடய சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாதுமா. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பேசி என்னை கஷ்டப்படுத்தாத. இனிமே என்னோட சந்தோஷத்துக்காகவே நீ அந்த குடும்பத்து கூட யாரு கூடயுமே பேசாத, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு தமிழ், கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு மனசு மாறும்னு எனக்கு தெரியும். அப்போ நான் உன்கிட்ட வந்து சொல்கிறேன். அப்பையும் உனக்கு அதே எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, 7 ஜென்மத்துக்கும் கண்டிப்பாக அவங்க மேலே இருக்கிற கோவமோ ஆத்திரமோ எனக்கு தீரவே தீராது. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக எனக்கு மனசு மாறவே மாறாதுமா. அவங்க கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணமும் வரவே வராது. நீ அதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை செய்யுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வசந்தியும் செல்லப்பாண்டியும் தன்னோட மகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம
அதாவது சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்கண்ணே, நீ எப்பேற்பட்ட மனுஷன், நீங்கள் உங்களுக்கே இப்படி ஒரு நிலமை வந்துருச்சுண்ணே, அதை நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணே. அந்த தமிழ்ச்செல்வியால் தான் இது எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. அந்த தமிழ்ச்செல்வியை சேது வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். கண்டிப்பாக இனிமேல் அவள் வரமாட்டான். அவள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இனிமேல் எந்த பிரச்சனையுமே வரவே வராது. நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்கள்லாம் இருக்கிறோன்னே, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கம் ரொம்ப கோவமாக என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, நடந்ததை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் சேரில் உட்காருங்கப்பா. இங்கே பாரு சேது, எனக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த சேரில் நான் உட்காரவே மாட்டேன். அது வரைக்கும் நான் கீழே உக்காந்துக்கிறேன் அப்படின்னு கீழே உட்காந்துறாங்க. இதை பார்த்து நம்ம அப்போ இருந்துட்டு, ஏயா ராஜாங்கம், ஏயா இப்படியெல்லாம் பண்ணுற, உன்னை கீழே உட்கார வச்சு பார்க்க என்னால் முடியலப்பா. இன்னும் இதை பார்த்துக்கிட்டு என் உசுறு இன்னும் போகாமல் இருக்கேயா அப்படின்னு சொல்லவும், என்னத்தா பேசுகிறனே, இன்னும் 100 வருஷத்துக்கு நீ சந்தோஷமாக இருப்ப, நீ கவலைப்படாதாத்தா, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாதாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப கோவமாக, இங்கே பாருங்கப்பா, இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த தமிழ்ச்செல்வியை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா, நீங்கள் கவலையே படாதீங்க. 7 ஜென்மத்துக்கும் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இனிமேல் அவளால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருப்பா சேது, இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். அதாவது என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். எல்லா ஆதாரமும் எனக்கே தானே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ யாராவது அதாவது என்ன நம்பினாங்களா? யாருமே நம்ப கிடையாதுல்ல. ஆதாரத்தை கொடுத்தப்புறம் தானே நம்பினாங்க. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைனா என்னப்பா பண்ணுறது? இங்கே பாருங்கப்பா, அது எப்படிப்பா அவங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே செய்ய வச்சுட்டு, இது எதுவுமே நான் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது என்னால் நம்பவே முடியாதுப்பா. நீங்களும் அதை நம்பாதீங்க. சரியான ஃப்ராடு பிடிச்சவ. அவள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் யோசித்து மண்டையை குழப்பிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுங்கப்பா. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன மலர் இருந்துட்டு ஓடி வந்து, மாமா நீங்கள் நியூஸை பாருங்கள் மாமா, நியூஸில் என்னென்ன வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆதரவாக மக்களே கூடி நின்று அதாவது தாமஸை எதிர்த்து தாமஸுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செய்தியை போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு நியூஸ் ஆன் பண்ணி விடுறாங்க. விட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ஆதரவாக எல்லா மக்களும் திரண்டு நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். நம்ம ராஜாங்க ஐயா தான் திரும்ப அமைச்சர் பதவிக்கு வரணும், கண்டிப்பாக அவருக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம், யாராலையும் தடுக்கவே முடியாது. இங்கே பாருங்கள் ராஜாங்கய்யா, நீங்கள் தான் அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறீங்க, உங்களுக்கு தான் எல்லா ஓட்டுமே போடுவோம். உங்களை ஒரு தப்பான ஒரு கேஸில் சிக்க வச்சு உங்களோட அரசியல் வாழ்க்கையே கெடுக்க நினச்ச உங்கள் எதிர்க்கட்சி ஆளுங்களெல்லாம் கண்டிப்பாக நம்ம சும்மாவே விடக்கூடாது ஐயா. நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களோட பதவியை உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. நீங்கள் தான் அமைச்சர் பதவியில் உட்காரணும், அப்படி இப்படின்னு ஒவ்வொரு மக்களும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரியா ராஜாங்கம், மக்கள் எல்லாருமே உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இனிமே உனக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா ஐயா? ஒரு 2-3 நாளாக நம்ம குடும்பமே இலவு விழுந்த குடும்பம் மாதிரி இருந்துச்சுப்பா. இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் போய் படுத்து தூங்குப்பா. இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது, கண்டிப்பாக வராதுப்பா, நீ போய் தூங்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சேது, ராஜாங்க மாமா சொன்னாங்க, அதை கேட்டியா இல்லையா? இப்போது மாமா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாரும், போலீஸ்லேருந்து கோர்ட்லேருந்து எல்லாருமே மாமா தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ மாமா மாதிரியே தானே தமிழ்ச்செல்வியும், தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தமிழ் இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ
நீ அவளை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எல்லா 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 தப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் நீ அவசரப்பட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டியே. இனிமேல் உன் மேலே அவளுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அவள் திரும்பவும் எப்படி இந்த வீட்டுக்கு வருவா? இந்த வீட்டுக்கு வரணுன்ற எண்ணம் அவளுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ரொம்ப கோவமா, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தை பற்றியோ அவளை பற்றியோ என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் இனிமேல் பேசவே பேசாதீங்க. உங்களோட தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டா. அதனால தான் அவளை பற்றி இங்கே வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு சேதோ, தமிழ்ச்செல்வி ஒரு விஷயத்த துப்பாக நம்மக்கிட்ட சொன்னதுனால மட்டும்தான் இப்போது நான் அதாவது மாமாவை இப்போது நம்ம எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபித்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. அது தெரிஞ்சிருந்தா எப்படி மாப்பிள்ள தமிழ்ச்செல்வியை பற்றி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இப்படியெல்லாம் பேசாத மாப்பிள்ள, நீ நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தாலே உனக்கு எல்லாமே புரியும். எல்லாம் புரிகிறப்போ கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி உன் கூட நிற்க மாட்டா. அவள் இனிமேல் உன்னை நம்பவும் மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, அதாவது நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் தப்பாவோ, அவகிட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை போட்டு செவுத்துல குத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நடேசன் வந்து, ஏயா சேது, என்னையா ஆச்சு? இங்கே பாருங்கண்ணே, நான் செய்கிறது எல்லாமே தப்பாக போய் முடியுதை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுண்ணே. என் வாழ்க்கை மட்டும் எதுக்காகண்ணே இப்படியெல்லாம் இருக்குது? அந்த தமிழ்ச்செல்வி என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சேதோ, ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அது காரணத்தோடு தான் நடக்கும். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அதாவது ஹாஸ்பிட்டல்ன்ற மாதிரி காலேஜுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த ரவி ப்ரொஃபஸர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, உன்னால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி நிற்கிறேன். இங்கே பாருங்கள் சார், உங்கள் மேலே தப்பு இருக்குது. ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நீங்கள் எதுக்காக இன்னமும் ப்ரொஃபஸராக இருக்கீங்க? உங்களுக்கு அந்த தகுதியே இல்லை. நீங்கள் அந்த இடத்துல இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னமும் உங்களை இந்த காலேஜில் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே அதாவது லேடி டாக்டர் இருக்காங்களே, என்ன தமிழ்ச்செல்வி, என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவர் தான் சொன்னார்ல தெளிவாக, அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் மிரட்டி தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எழுதி வச்சாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்கள் மேடம், என்னதான் இருந்தாலும் என் குடும்பத்தை இப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இந்த விஷயமெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? கண்டிப்பாக இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. அப்படி இருக்கிறப்போ இவர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீ கிளாஸ்க்கு வான்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அன்னைக்கு இவர் என்னை வந்து எப்படியெல்லாம் திட்டினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ தான் இவர் மேலே எனக்கு டவுட்டே வந்துச்சு. அதனால தான் இவரை சந்தேகப்பட்டு தான் இவரை விசாரிக்க சொல்லி நான் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இவரை விசாரித்து எல்லா உண்மையை வெளியே வர வச்சுருக்காங்க. இதில் எப்படி மேடம் இவரை நான் எதுவுமே பேசாமல் இருக்க முடியும்? என்னால் கண்டிப்பாக எதுவுமே பேசாமலாம் இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அதாவது யார் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இந்த காலேஜில் நீங்கள் எவ்வளோ நல்ல ப்ரொஃபஸர். அப்படி இருக்கும்போது உங்கள் பேரை நீங்களே கெடுத்துட்டீங்களே சார். ஏன் சார் இப்படிலாம் பண்ணீங்க? என்கிட்டயாவது ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வேறு மாதிரி எழுதியிருப்பேன். ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ண முடியும்? என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் இருக்காங்க. அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு அப்போ ஒரு பக்கம் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும், இதை கேட்டுட்டு ராஜாங்கம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதையும் கேட்டுட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா கிட்ட, இங்கே பாருடி, அந்த ராஜாங்கம் கூடிய சீக்கிரத்தில் அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டில்
கொண்டாந்து உட்கார வைக்கிறான் போலயே. அந்த கேள்வி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ராஜாங்கமும் அமைதியாகவே இருக்காரு. இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ராஜாங்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. பாத்தியா, எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் தமிழ்ச்செல்வி இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காரு. இதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே ரொம்பவே கோவமாகவும் ஆத்திரமாகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்ட சாவித்திரி இருந்துட்டு இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதாவது கையை தட்டுக்கிட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே என்ன என்ன மதனி, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க தாச்சி, எதுக்காக இப்போ உள்ளே வந்தீங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த நீங்கள் ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சாவித்திரி சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.